கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you all. ஆராதனை அற்புத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். The book of Genesis chapter 4. ஒன்று முதல் 7 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4 1 முதல் 7 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவை தந்த அற்புதமான இந்த நாளுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து வருகிறபடினால் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் ஆத்மாவை ஆவியை கத்த திறந்தருளுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீசனை மறைத்தருளும், நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. நாங்கள் பலனடையவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமத்தின் பிதாவே, ஆமென். Praise the Lord and nice to see you in the presence of the Lord. தேவ சமூகத்தை காண்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனும் பலிகளும், God and the sacrifices. 4ஆம் அதிகாரத்தை கருத்தில் வைத்துக் கொள்வோம். ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இருந்த ஒரு நல்ல சூழ்நிலைகளை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் துரத்தப்பட்டு ஏதனை விட்டு வெளியில் வந்த பிறகு அவர்களுடைய சந்ததி துவக்கம் காண்கிறது. ஏவாள் முதலாவதாக ஒரு குமாரனை பெறுகிறாள். அவளுக்கு காயின் என்று பெயரிடுகிறாள். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னார், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். You will bear the child with sorrow. என்றாலும் அவள் அந்த குமாரனை பெற்றது நிமித்தம் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றதாக அவள் நினைத்திருந்தாள். ஆனால் நிச்சயமாய் அவள் வேதனையோடு தான் அந்த பிள்ளையை பெற்றாள். அவள் சொன்னாள், நான் கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். கர்த்தர் என்பதற்கு உடன்படிக்கையின் தேவன் என்று பொருள். The God of covenant. கர்த்தரிடத்திலிருந்து, என்னோடு உடன்படிக்கை செய்கிற தேவனிடத்திலிருந்து ஒரு குமாரனை நான் பெற்றேன் என்று அவள் அறிந்து கொண்டாள். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். கர்த்தர் பகையை உண்டாக்கின பிறகு பகை உண்டான பிறகு அவளுக்கு பிறக்கிற இந்த பிள்ளை பேரானது வேதனை நிறைந்தது. அதே வேளையில் அவள் தலை நசுக்கப்படுகிற ஒரு அடையாளத்துடன் இந்த குழந்தையை அவள் பெற்றாள். ஆனால் ஏவாளுக்கு ஒன்று தெரியவில்லை. அவளுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு விழுந்து போன ஒரு இடத்திலிருந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேசியா பிறப்பார் என்று அவளுக்கு தெரியாது. விழுந்து போன இடத்திலிருந்து சாபம் பிறந்து வந்ததோ தவிர வாக்குத்தத்தம் அங்கு பிறக்கவில்லை. அதன் பிறகு இன்னொரு குமாரன் அவள் பெறுகிறாள். அவனுக்கு ஆபேல் என்று பெயரிடுகிறாள். அவளுக்கு இரண்டாவது பெயர் வைக்கிற பொழுது அவள் நம்பிக்கை அற்று போனது. காரணம், மூத்த பிள்ளை வளர்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன், அவருடைய குணங்கள் எல்லாம் பார்க்கிறாள். அந்த சாபத்தினுடைய வேதனையில் அவள் பிள்ளை பெற்றபடினால் அந்த குழந்தையினுடைய, அந்த வாலிபனுடைய அந்த குழந்தையினுடைய குணாதிசயங்கள் அவளுக்கு பிரியமுள்ளதாக இருக்கவில்லை. சாபம் உள்ளே வந்து விட்டதால் அவ்வளவுதான், சந்தோஷம் போய்விடும். தேவனோடு உள்ள உறவு போயிடுச்சுன்னா அந்த உறவுக்கு என்னைக்கு சந்தோஷம் திருப்பி கிடைக்காது. அவள் தேவனோடு உள்ள உறவை பகைத்தாள். எனவே இப்போது தேவனோடு உள்ள சந்தோஷத்தை அவள் இழந்தபடியினால் இரண்டாம் குமாரன் அவள் பெற்று அவளுக்கு ஆபேல் என்று பெயரிடுகிறாள். ஆபேல் என்பதற்கு வேனிட்டி என்ற அர்த்தம், விருதா, வேஸ்ட் என்ற அர்த்தம், ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்ற அர்த்தம். அதாவது அவள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை இழந்து போனாள். ஏன்னா ஒரு குமாரனை பெறும் பொழுதே ஆண்டவருடைய வார்த்தைகள் உணர்த்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, இவ்வளோ அழகான வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம், ஆண்டவரோடு இருக்கும்பொழுது அந்த வாழ்க்கையை நம்ம இழந்து விட்டோம், இப்படி ஒரு குமாரனை பெற்றிருக்கிறோமே என்ற அந்த வேதனையில் இருக்கும் பொழுது தான் ஆபேல் பிறக்கிறான். அப்போது அவளுடைய விசுவாசம் எல்லாம் தளர்ந்து போய் அந்த ஆபேல் அந்த வேதனையோடு அவள் பெற்றாலும் நம்பிக்கையற்ற ஒரு பாதையை அவள் பார்க்கிறாள். ஆனால் தேவனுடைய திட்டம் இந்த ஆபேல் மேல் இருந்தது. சரி, நாட்கள் கடந்தது. அங்கு சில நாள் செல்கிறது. காயின் கனிகளின் நிலத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேலும் கனிகளை கொண்டு வருகிறான். இங்கே என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஆதாம் வெளியில் இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய பாதையை காண்பித்து அவன் பலிகளை செலுத்தி இருந்தான் என்பதை நாம் அறிய முடிகிறது. இரண்டு பிள்ளைகளுக்குமே அவன் பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை கற்பித்திருந்தான், அல்லது அவர்கள் தன் தகப்பனை பார்த்திருந்தார்கள், தேவனுக்கு பலி செலுத்த ஆரம்பித்திருந்தார்கள். இல்லை என்றால் குமாரர்களுக்கு அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த சிந்தை நிச்சயம் வந்திருப்பது இல்லை. நடந்தது, காயின் தன் நிலத்தை பயிரிடுகிறவனாய் மாறினான். ஆபேல் அவன் ஆடுகளை மேய்த்து மிருக ஜீவன்களை வளர்க்கிறவனானான். இந்த இரண்டுமே நல்ல வருமானத்தை தரக்கூடிய, நல்ல தொழிலை தரக்கூடிய நல்ல தொழில்கள் தான். என்றாலும் இப்போ பலி செலுத்துவதற்கு ஆபேலும் காயினும் வருகிறார்கள். முதலாவது காயின் தேவனுக்கு பலி செலுத்துகிறான். மூத்த பையன் பலிகளை செலுத்துகிறதுக்கு ஆண்டவரிடத்தில் வருகிறான். தன்னிடத்தில் இருக்கிற அந்த கனிகளை, காய்கறிகளை, கனிகளை கொண்டு தேவனுக்கு பலியாய் செலுத்துகிறான். வசனம் சொல்லுகிறது, அதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ காயினுக்கு பலிகள் செலுத்த வேண்டிய அந்த ஞானம் உண்டு. கர்த்தருக்கு ரத்தத்தை தான் ஜீவ பலியாய் செலுத்த வேண்டும் என்பது அறிந்தவன் தான். ஏனென்றால் பலிகள் என்பது ரத்தம் இல்லாமல் பலிகள் அல்ல, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பலிகள் இல்லை. அப்போ அந்த பலிகளை செலுத்தும் போது அவனுக்கு அந்த அறிவு ஞான கத்தை கொடுத்திருந்தார். பலி என்றாலே ரத்தம் சிந்த வேண்டியது. அவன் செய்திருக்க வேண்டியது, தன் காய்கனிகளை கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை கர்த்தருக்கு பலியாக செலுத்தியிருக்கணும். ஆனால் அவனுக்கு தெரிந்திருந்தாலும் கூட தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக, அண்டர்ஸ்டாண்ட், தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய கட்டளைக்கு எதிரான ஒரு செயல்பாடு, that is not pleasing God. காயினுடைய கிரிகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாய் அவன் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி, போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, இவைகள் எல்லாத்தையும் அந்த காய்கறியில் ரத்தம் சிந்தது இல்லாமல் அர்ப்பணித்து துணிகரமான சோம்பேறித்தனமான ஒரு காரியத்தை அங்கு செய்கிறான். இந்த காரணத்தினால் ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கவில்லை.
இப்போ ஆபேல் வருகிறான். அவனும் ஒரு தலையீட்டுகளில் ஒரு அருமையான ஒரு பலியை கொண்டு வந்து கர்த்தருக்கு ஜீவ பலியை செலுத்துகிறான். வேதத்தின் அடையாளம் எல்லாம் வரப்போகிற மேசியாவின் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காண்பிப்பது தான். பலி என்றாலே கிறிஸ்துவனுடைய அடையாளம். சாக்ரிஃபைஸ் இஸ் a symbol of Jesus Christ. அப்போ ஆபேல் செலுத்துகிற பலியை கர்த்தர் அங்கீகரித்து கொண்டார். ஏனென்றால் அது கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு பலி. ரத்தம் சிந்தப்பட்டு அவன் பாவ நிவர்த்தி ஆகும்படிக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படிக்கும் அவன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தின ஒரு பலியை அவன் செலுத்தினபடியினாலே அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். 2 பலிபீடங்களும் அங்கு கட்டப்பட்டன. காயினுடைய பலிபீடம் அழகாய் இருந்தது, உயர்வாய் இருந்தது, மதிக்கத்தக்கதாய் இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில இடங்களில் ஒரே வீட்டில் கூட அல்லது ஒரு ஏரியாவில் கூட ஒரு பகுதியில் கூட இந்த உயர்வு தாழ்வை நம்ம அழகாய் பார்க்க முடியும். ஆபேலும் இருக்கிறாங்க, இன்றைக்கி காயின்களும் இருக்கிறாங்க. ஆபேல் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான், நல்ல அழகான ஒரு பலிபீடத்தை அவன் கட்டினான். காயின் கட்டினான். அவனுக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்ல பெருமையாக நல்லா செய்யணுக்கக்கூடிய ஒரு சிந்தை உடையவனாக அவன் காயின் இருந்தான். எல்லாத்தையும் நல்லா செய்யணும், சரியாக செய்யணும், இல்லைனா அவன் பலி வந்திருக்கவே மாட்டான். ஆனால் வந்திருந்தான். அப்போ அழகான ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனால் தேவனால் அது அங்கீகரிக்கப்படவில்லை. The beautiful or extraordinary altar was not pleasing God. ஆபேல் ஏனென்றால் காய்கறிகளை வச்சு அங்கே ரத்தம் சிந்தாது. அந்த பலிபீடம் கரைப்படியாத ஒரு பலிபீடம். அது அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், நல்லா உயர்வாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். ஆனால் அதில் கர்த்தர் பிரியப்படலை. ஆனால் ஆபேலுடைய பலிபீடமோ ரத்தம் சிந்தி, ரத்தங்கள் ஓடி, ரத்தம் சிந்தா அதை எல்லோரும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இல்லை கிச்சனில் ஒரு பாத்திரத்தில் குக்கரில் தண்ணி ஒழுகினாலே போட்டாப்போ அந்த தடவை தேய்ச்சி சுத்தப்படுத்தி வைக்கிறோம். அப்போ பலிபீடம் வெளியில் ரொம்ப அழகாக இல்லை, மனிதனுக்கு பிரியமுள்ள ஒரு பலிபீடமாய் அது இல்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பலிபீடமாய் ஆபேலுடைய பலிபீடம் இருந்தது. வசனம் சொல்லுகிறது 5வது வசனத்தில், காயினையும் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவை காயின் பிரதிபலிக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அடையாளம் காயினுடைய பலிகளில் காணப்படவில்லை. அந்த பலி யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு பைத்தியம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ரத்தம் சிந்தப்பட்ட ஒன்றை மரியாதைக்கு நான் தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவருடைய பலி அங்கீகரிக்கவில்லை, வெளிப்படுத்தவில்லை. சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை அவன் பிரதிபலிக்காத ஒரு பலியாய் இருந்தபடினாலே அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறிற்று. நாம் அனுதினமும் செலுத்துகிற பலிகள் உண்டு. சூத்திர பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம், சமாதான பலிகளை செலுத்துகிறோம், விசேஷ பலிகளை காணிக்கைகளாக செலுத்துகிறோம். ஆனால் நம்முடைய பலி கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். துணிகரம், காயினுக்கு துணிகரம். எவ்வளோ பெரிய தோட்டம், ஏதே தோட்டத்தை விட்டு பக்கத்தில் வந்திருக்காங்க, பக்கத்தில் எல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக பல கிலோமீட்டர் இல்லை. அவன் துரத்தப்பட்ட பின்பு தான் அவன் வேறு இடத்துக்கு போனான். அப்போ பக்கத்தில் இருக்க அவன்கிட்ட போய் பேசி ஒரு பலியை கொடுத்துருக்க அவனால் முடியலை. அப்போது இந்த ஆபேல் செலுத்தின அந்த பலி சமாதானத்தை கொண்டு வந்தது. தேவனுக்கும் இந்த உலகத்திற்கும் ஆபேலுக்கும் சமாதானத்தை கொண்டு வந்தது ஆபேலினுடைய காணிக்கையான பலி. இட் brought peace. காயினுடைய பலி தேவனிடத்திலிருந்து கோபத்தை பிறப்பித்தது. ஏனென்றால் இது சத்தியத்திற்கு விரோதமான பகையை உண்டு பண்ணினது. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான பகையை உண்டு பண்ணினது. தேவனுடைய கட்டளை மீறின ஒரு காரியத்தை அது பண்ணினது. ஏனென்றால் ஆண்டவர் 6வது வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், காயினை நோக்கி அவனுக்கு அந்த பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட உடனே காயினுடைய அந்த முக நாடி மாறுபட்டது. His countenance changed.
ஒரு தேவ பிள்ளைக்கு மற்ற மனிதன் மேல் கண்கள் இருக்கக்கூடாது. மற்ற கண்கள் இருக்கக்கூடாது. பாருங்கள், அவங்க நிறைய கொடுக்குறாங்க, நான் ஒன்றும் கொடுக்கல. அவங்க பாருங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் பாரு, நிறைய பேர் அவங்கள பாராட்டுறாங்க, ஆனால் என்னை யாரும் பாராட்டினது இல்லை. சி, காயினுடைய பலி அங்கீகரிக்கப்பட்ட உடனே இவருடைய முகநாடி மாறிவிட்டது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்கிறார், ஒய் ஆர் யூ ஆங்க்ரி? ஏன் உன் முகநாடி ஏப்பா மாறுபட்டிருக்குது? வாட் ஹேப்பன் டு யூ? ஏன் மாறி இருக்குது? அதற்கு அவன் பலி செலுத்துவதற்கு முன்பதாக அவனுடைய பலி கொஞ்சம் நினச்சி பாருங்க. என்றைக்கு ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், தட்ஸ் இட். என்னைக்கு மற்றவனுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ, எப்பொழுது நம்மை விட தாழ்மையாக இருக்கிற ஒருத்தனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரோ, அந்த இடத்துல எல்லாமே மாறுது. அப்போ அவனுடைய பலிபீடம் பெருமை நிறைந்திருந்தது. நான் கொடுக்கிறேன், அங்கே விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருந்தது, சுய நீதி அந்த பலிபீடத்தில் இருந்தது. அது தேவனுடைய கோபத்தை எழுப்பி விட்டது. ஆபிரகாம் ஆதாம் மேலே கர்த்தர் கோபமாக இருந்தாரா? இல்லை, துக்கப்பட்டார். ஆனால் ஆபிரகாமுடைய ஆதாமை உருவாக்கினது, மனுஷனை உருவாக்கினது கர்த்தருக்கு விசனமாக இருந்தது. அவர் வருத்தப்பட்டார். ஆனால் காயினுடைய செயல்பாடு தேவனுக்கு கோபத்தை வருவித்தது. நம்ம இடத்துல காயின் உண்டு, ஆபேல் உண்டு. நம்ம மனசாட்சியில் கேட்க பண்ணி, காயினாக இருக்கிறியா, ஆபேலாக இருக்கிறியா? நீ ஆபேலாக இருந்து பலி செலுத்தினா தெய்வீக சமாதானம் பரத்திலிருந்து இறங்கி வரும். ஆபேல் இருவரையும் ஆசீர்வதித்தார். மந்தைகளும் பெருக பண்ணினார், அவருடைய விவசாயத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணினார். நல்ல கனிகள் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அங்கே முரண்பாடு. பெருமையோடு பலி, அவிசுவாசத்தோடு பலி, குற்றம் கண்டுபிடித்த ஒரு பலியாய் மாறினது. அப்போ ஆண்டவர் கேட்கிற அவனை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அவன் பதில் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்கிறார். அவன் முகநாடி மாறினோடனே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். God is speaking. உன் முகநாடி ஏன் மாறி இருக்கு? ஏன் மாறுது? தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் போய் ஜெபித்த உடனே அவங்க முகம் மலர்ச்சி அடையணும். எங்கே ஜனங்களை அழைத்து வந்தான் மோசே, ஆண்டவரோடு பேசுவதற்கு மலை மேல் சென்றான். இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே இல்லைன்னா உன் வாழ்க்கை நாறி போயிடும். மோசே இல்லைன்னா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும், ஆசீர்வாதம் மாறி போயிடும். மோசே போய் சென்று திரும்பி வந்த பொழுது பிரகாசம், அதை போய் அவனை போய் எல்லா வகையான துணிகளை போட்டு அவரை கவர் பண்ணுறாங்க. ஆனால் கவர் பண்ண முடியல. என்றால் தேவனோடு இருக்கிற பொழுது தேவனுடைய பிரகாசம் அவனுக்குள். ஒரு மனுஷன் எப்படி பிரகாசிக்க முடியும்? இட் வாஸ் காட். தேவன் அவனுக்குள் இருந்து. ஒரு ஜெபம் முடித்த முகம் பிரகாசமாக இருக்கணும். உன் முகநாடி மாறுபட்டுச்சுன்னா there is no God in your life. நல்லா ஜெபம் பண்ணி எழுகிற பொழுது, அதனால ஜெபம் அதிகாலை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து எழுந்திருக்கும் பொழுது தேவன் அந்த முகத்தை பார்ப்பார். நோவா பலி செலுத்துகிறான், கர்த்தர் முகத்தை பார்த்தார். யோபு பலி செலுத்துகிறான் துக்கத்தோடு. 10 பிள்ளைகளை இழந்திருக்கிறான், 11,000 மிருக ஜீவன்களை இழந்திருக்கிறான், வேலைக்காரர்களை இழந்திருக்கிறான், வேலைக்காரிகளை இழந்திருக்கிறான், தனக்கு துணைட்ட பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை இழந்திருக்கிறான், வஸ்துக்களை இழந்திருக்கிறான், பணத்தை இழந்திருக்கிறான், கனத்தை இழந்திருக்கிறான், ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கிறான். எல்லாம் இழந்தவுடன் அவன் உத்தமத்தில் நின்றபடினால் கர்த்தர் அவன் பலியை திரும்பி பார்க்கிற பொழுது யோபுவின் முகத்தை பார்த்தார். பார்த்து இவன் கேளாத ஒரு சந்தோஷத்தையும் மகா பெரிய ஐஸ்வர்யத்தையும் மகா திரளான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் யோபுவுக்கு தந்திருக்கிறார். When you are into a life, நீ ஒரு ஊழியத்தில் இருக்கும் பொழுது, ஒரு தரிசனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் முகத்தை பார்த்து பிரியப்படுகிற ஒரு பலியாக இருக்கணும். இன்னும் கோபம், இன்னும் பெருமை. காயினுடைய பலி கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் இல்லை சொல்லிட்டார். தேவன் ஆபேல் பண்ணின உடனே கர்த்தருக்கு பிரியம். ஏன் தெரியுமா? என்னுடைய குமாரனை நான் ஜீவ பலியை கொடுக்க போகிறதை முதலாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவன் இந்த ஆபேல். So God said, Abel, உலகம் உனக்கு விருதாவென்று பெயர் வைத்தது. பெற்ற தாய் உன்னை விருதாவாய் பார்த்தாள்.
எனவே உனக்கு விருதா என்று பெயர் வைத்தாள். நானோ உன் பலிகளை அங்கீகரித்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள். இவருடைய முகநாடி வேறுபட்டது. அவன் பூமியை சுதந்திரிக்க முடியவில்லை. மாறாக நடந்தது என்ன? சாபம் அவனுக்குள் வந்தது. வசனம் சொல்லுகிறது, God cursed him. கர்த்தர் அவனை சபித்து போட்டார். சாபத்தை தேவனுக்கு விரோதமாய் எழும்பினதினால் he rebelled against God. முதலாவது சாபம் கீழ்ப்படியாமையினால் வந்தது. தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடினால், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாததினால், சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தபடினால், சர்ப்பத்தின் உலகத்திற்கு செவி சாய்த்தபடினால். இரண்டாவது சாபம் மனுக்குலத்துக்கு வந்தது தேவனை எதிர்த்தபடினால். நடந்தது என்ன? Abel, come, let us go for a walk. ஒரு ஸ்ட்ரோல் வீல் போல ஒரு வாக் போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போய் அங்கே முதலாவது கொலை செய்கிறான். 8வது வசனத்தில், தேவர் அண்ட் ஏபல் his brother and killed him. அவன் எழுப்பி அவனை கொலை செய்தான். the first murder. முதலாவது அங்கே கொலை செய்து போட்டான். மனுஷரால் வருகிற ஒரு ரட்சிப்பு அல்ல, தேவனால் வருகிற ஒரு ரட்சிப்பு. அவனுடைய கண்கள் எல்லாம் ஆபேலுடைய வளர்ச்சியின் மேல் பொறாமையாக இருந்தது தவிர, தனக்குரிய தேவனுடைய கிருபைகளை அவன் பார்க்க தவறிவிட்டான். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆபேல், காயின், ஆபேல் எங்கே? உடனே அவன் சொன்னான், நான் என்ன காவலாளியோ, என் சகோதரனுக்கு என்ன காவலாளியோ? நம்ம சகோதரனுக்கு உலகத்தில் காவலாளி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வரைக்கும் அவர் ஆத்துமாவுக்கு காவலாய் நிற்பது தான் ஒரு ஜாமக்காரனுடைய வேலை, ஒரு ஜெபிக்கிறவனுடைய வேலை, ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. ஒரே இடத்துல இருந்தாலும் நம்மால் ஒரு காயின் ஆபேல் சேர்த்துன்னு பிரிவில் வரக்கூடாது. இட் இஸ் நாட் ரைட். ஆவியை இணைந்து ஜெபிக்கணும், ஆவியில் இணைந்து ஜெபிக்கணும். அவ்வளோதான். ஜெபத்தோட லைஃப் கட் பண்ணிக்கணும். யூ ஆர் இண்டிவிஜுவல். எங்கள் காயினுடைய ஆவி இருக்கிறபடினால்தான் நம்ம ஆவியில் பார்க்குறோம். ஏன்னா அவன் நல்லா இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கிறேன், அவன் வேதம் வாசிக்கிறான், நான் நல்லா இருக்கிறான், அவன் கீழ்ப்படுகிறான், நல்லா இருக்கிறான். நான் என்ன மாற்றிக்கொள்ள முடியாத அந்த ஆவியலுடைய பலி அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவன் கொன்று போட்டான். முதலாவது கொலை. ஆதாமுடைய பாவம் தேவனுக்கு விரோதமாய் வந்தது. காயினுடைய பாவம் மனிதனுக்கு விரோதமாய் எழுப்பினது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் கூட கர்த்தர் அவன் ஜீவனை தப்பு பண்ணினார், தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஆனால் இவனோ மனுஷர்களுக்கு அடையாளமாய் கொலை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை உள்ள வச்சுட்டான், வைத்து ஹி கில். அவன் கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ முதலாவது பொய்யே அவன் தான், முதலாவது அநீதிமான் அவன் தான், முதலாவது பொறுப்பற்றவன் அவன் தான், முதலாவது கொலை செய்து தேவநாமத்தை தூஷித்தவன் அவன் தான். ஆண்டவர் கேட்டார், இதையே செய்தார். Why did you do this? பல சரித்திர புத்தகத்தில் வாசிக்கிறோம், காயின் ஆபேலை கழுத்தை அறுத்து கொன்றான்னு இருக்குது. He murdered him in his neck. கழுத்தை அறுத்து கொன்றான். இது எங்கே பார்த்தான் அவன்? எங்கே பார்த்துருக்கான்? கழுத்து அறுக்கிற புத்தி எப்படி அவனுக்கு வந்தது? தன் தகப்பனை பார்த்தான். பார்த்து அவன் பலிகளை செலுத்துகிறதை பார்க்கிறான். அப்போ ஒரு பலி செலுத்தினால், இல்லைன்னா அந்த நாலேஜ் எங்கிறது வர அவனுக்கு? பலி செலுத்துகிறதை பார்த்து கழுத்து அறுக்கப்பட்டால் இவன் உயிர் போய்விடும், நாம் நிம்மதியாக இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுற்றி நிறையா காயின் இருக்கிறான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. லாட்ஸ் ஆஃப் கைன்ஸ் அரவுண்ட் யூ. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, உன்னுடைய நிதானம், உன்னுடைய பரிசுத்தம், நீ தேவனிடத்தில் நடந்து கொள்ளுகிறது, நீ பெருகிற நற்சாட்சி. உன்னை குறித்து 4 பேர் சாட்சி சொல்லுவாங்க, சபையில் சொல்லுவாங்க, உன் வீட்டில் சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க. இதெல்லாம் காயினுக்கு பிடிக்காது. அவன் நோக்கமெல்லாம் உன் கழுத்து. கர்த்தருடைய நோக்கமும் உன் கழுத்து தான். நீ உயர்த்துகிறவரா. வசனம் சொல்லுது, என் தாவீது சொல்கிற அவரின் தலையை உயர்த்துகிறவர். எனவே தான் சாத்தான் கழுத்தறுத்து கொள்ளக்கூடிய சிந்தை அவனுக்கு கொடுத்தான். You want to kill him? He did.
இப்போ பாருங்க, இந்த நாள் வரைக்கும் அநேக ரத்தம், பரிசுத்தவான்களுடைய ரத்தம் அல்லது நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. 12வது வசனம், சாபம் உள்ள வருது. 11:12, இப்பொழுது உன் சகோதரருடைய ரத்தத்தை உன் கையிலே நீ வாங்கி கொள்ளத்தக்க தன் வாயை திறந்த அந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். The first curse by God against the human. ஒரு மனிதனுக்கு முதலாவது சாபம் மனுஷிக்குள் வந்தது. இது முதலாவது சாபம் மனித குலத்திற்குள் வந்தது. God cursed. கர்த்தர் சபித்தார். ஆண்டவர் அந்த ரத்தம் பூமியிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டது. ஆண்டவர் சொன்னார், அவருடைய சத்தம் பூமியிலிருந்து கிடைக்குது. அப்போ முதலாவது பூமியில் என்ன இருக்கு? சர்ப்பம். அந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்து இப்போ ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வாய் திறக்குது, ரத்த காட்டேரி. அப்போ ஆண்டவர் சொன்னார், thou shalt be cursed, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், உலகத்தில் பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய் என்று. ஏவாள் பெற்றது கர்ப்பத்தின் சாபம். காயின் கொண்டு வந்தது மனித குலத்திற்கே சாபம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நிலத்தை பயிரிடுவாய், அது தன் பலனை உனக்கு கொடுக்காது, நீ பூமி நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். பாருங்கள், ரத்தத்தை வாங்கிடுச்சு. ஆனால் இப்போ முழு பூமியும் காயினுக்கு எதிரியாக செயல்படுது. சாபத்தின் அடையாளம். When you are with God, நீ தேவனோடு இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பூமியும் தன் பலனை தரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் சாபம் வந்த பொழுது அதே பூமி நீதிமானுக்கு விளைச்சலை தருகிற பூமி, ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை கொடுத்த அந்த பூமி, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற அந்த பூமி, தேவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி ஜீவனை பெருக பண்ணுகிற அந்த பூமி சாபம் பெற்றவனுக்கு சாபமாய் மாறியது. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. முகநாடி மாறுபட்டது மட்டுமல்ல, அது நிமித்தம் தேவ கோபாக்கினியை உலகத்திற்கு இழுத்து தேவனை கோபப்படுத்தி பரலோகத்தில் இழுத்து சாபத்தை இழுத்து மனுக்குலத்திற்கு கொடுத்தது அவனுக்கு சாபமாய் மாறிற்று. பூமி அவனுக்கு எதிராய் புலம்பி எதிரியாய் மாறினது. காயினுக்கு எதிராய் ஒரு மனிதன் எழும்பவில்லை, இன்னும் எழும்பவில்லை. அது அடுத்த பகுதியில் வர ஆரம்பிக்குது. அது அவன் அறிந்து கொண்டான். உடனே சொன்னான், ஐயோ இது என்னால் தாங்க முடியாது, என்மேல் 7 பழி சுமருமே, இந்த வேதனை அவனால் தாங்க முடியல. தேவனுடைய அந்த கிருபையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தபடினால் இப்பொழுது பனிஷ்மெண்ட் வாஸ் கிரேட்டர் ஃபார் ஹிம். கர்த்தர் கொடுக்கிற தண்டனை அவனுக்கு மிக பெரிதாய் தோன்றிற்று. தேவன் கொடுத்த கிருபை அவனுக்கு பெரியதாய் தெரியவில்லை. இப்போது அவனுக்கு பயம் வருது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பான். ஐயோ இதனால் சகிக்க முடியாது. அடுத்த பாருங்க 14வது வசனத்தில் ஆண்டவர் அவனை துரத்தி விட்டார். முடிச்சு. இடையில என்ன கான்வர்சேஷன் அங்கே வந்ததுன்னு தெரியாது. God sent him away. தேவ சமூகத்திலிருந்து காயின் தள்ளப்பட்டான். அவன் சொல்றான், ஆண்டவர் நீர் என்னை துரத்தி விடுகிறீர், உமக்கு சமூகத்துக்கு மறைந்து பூமி நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறேன், எவன் என்னை கொன்று போடுவானே. எங்க கொண்டு விடுது பாருங்க. ஆதாமனுடைய பாவம் தேவனுடைய உள்வட்டத்தில் உள்ள ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருந்து அவனை வெளியே கொண்டு போனது. ஏதேன் தோட்டம் இருந்தது, அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவம். ஆசீர்வாதம் நிறைந்த 4 பதில் சுற்றி அழகாய் ஓடிக்கொண்டிருந்த நதி, அருமையான கனி வளங்கள் நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த அந்த தேவனுக்கு உள்ளாக இருந்த அவன், தேவனுக்கு உள்ளாய் வாழ்ந்த அவன் தேவனுக்கு புறமாய் தள்ளப்பட்டான். ஆனால் காயினுடைய பாவமோ வெளிப்புறத்தில் இருந்துமே அவன் தள்ளப்பட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? they were already out of the garden. ஏற்கனவே அவர்கள் தோட்டத்துக்கு வெளியில் இருந்தாங்க. அங்கிருந்து அவன் புறந்தள்ளப்பட்டான். சாபம் வந்தது. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனம்.
தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்துக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். தேவனுக்குரிய ஒரு துக்கம், ஐயோ நான் தேவனை இழந்து போனேனே, நான் சாபத்திற்குள்ளானேனே, நான் மற்றவர்களுக்கு சாபத்தை கொண்டு வந்துட்டேனே, மற்றவர்கள் ஆசீர்வாதமா இல்லையே, நான் தேவனிடத்தில் நல்ல சாட்சி யார் இடத்துலையுமே பெறலையே, தேவன் என்ன இன்னும் எப்படி நடத்துவாருங்கிற துக்கம் இல்லாதவனுக்கு ரட்சிப்பு அங்கே பூரணப்படுவதில்லை. காரணம் மனம் திரும்புதல் அங்கே இல்லை. didn't repent. அப்போ கூட தேவனுக்கு பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட ஒற்றுமையாக கூடிய அவன் சிந்தை இல்லை. காரணம் அந்த பெருமை. ஆபேலுடைய கனிகள் கர்த்தருக்கு பிரியம். காரணம் தேவன் சொன்னபடி அந்த பலி, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளையா நிற்க முடியும். அப்படிப்பட்டவன்லாம் அப்படி இல்லாதவன் தேவனிடத்து எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. வாட் ஆல் திங்ஸ் காட் இஸ் given to you. 10 தாலந்துகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, 5 தாலந்துகள் கொடுத்தாரு, 1 தாலந்து கொடுத்தாரு. எங்கே அவைகள் எல்லாம்? இந்த 10 தாலந்து எங்க? ஆவின் வரங்கள் எத்தனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? சரி, அப்படியே திரும்பி போடுது. இந்த ஒரு 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 4 மாதம் வந்து 4வது மந்த் வந்துட்டோம். கர்த்தருக்கு என்று நான் செய்தது என்ன? ஒரே ஒரு கேள்வி உங்கள் ஆத்துமாட்ட கேளுங்க, ஆவியானவர் பேசட்டும். நம்ம ஆண்டு சீர்படுத்தட்டும். நான் கேட்குற ஆண்டவர் உமக்குன்னு நான் என்ன செய்தேன்? சரி, இங்கே வந்தோம், அபிஷேகத்தில் வந்தோம். அந்த அபிஷேகத்தில் பூரணப்பட்டவங்க, அந்த அபிஷேகத்தை ருசித்தவர்கள், வாழ்க்கையில் மனமாற்றத்தோடு போனவங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அட்லீஸ்ட் ஆண்டவர் உமக்கு என்ன நான் செய்தோம்? காலையில் ஜெபிச்சோம்ல, தட் இஸ் ஃபார் யூ. சாயந்தரம் ஜெபிச்சோம்ல, அது உனக்காக. காணிக்கை கொடுத்தில்ல, உனக்காக. எனக்கு கொடுத்தாதான் கர்த்தர் கொடுப்பார், உனக்காக. செய்ததெல்லாம் யாருக்காக? உபவாசம் இருந்தோம், யாருக்காக? உனக்காக. வேத வாசித்த யாருக்காக? உனக்காக. வாட் ஹேவ் யூ டன் ஃபார் த லார்ட்? ஆண்டவருக்கு நீ செய்தது என்ன? இந்த ஒரு வார காலத்தில் ஆண்டவருக்காக செய்தது என்ன? ஊழியத்திற்காக செய்தது என்ன? ஜெபம். ஜெபம் செய்தோம். ஆண்டவருக்கா? இல்லை. ரசம்பாவு கொடுக்குறோம், யாருக்கு? உனக்காக. கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். கொடுத்தோம். உற்சாக பலி கொடுத்தோமா, சமாதான பலி கொடுத்தோமா, தகன பலி கொடுத்தோமா? எல்லாருடைய சர்வாங்க தகன பலி. எனக்கு உபவாசித்த ஆண்டவரே, என்னை உமக்கென்று கொடுக்கிற ஆண்டவரே. Did he give for that? No. கத்தை சொன்னதை செஞ்சோமா? கத்தை கொடுத்த தரிசனத்தை, அற்புதமான வார்த்தை கேட்ட அனல் மூட்டி எழுப்புறதுக்கு என்ன செஞ்சேன்? ஆண்டவரே, இன்றைக்கி நான் விசுவாசத்தில் சோர்ந்திருக்கேன், என்னுடைய நீதியில் நான் சோர்ந்திருக்கிறேன். ஆத்து மக்கள் யாரை குறிச்சுவோம் நான் கண்ணீர் விடலை. இன்னைக்கு உபவாசத்தை ஆத்து மக்களுக்காக கண்ணீர் விட்டது எத்தனை பேர்? இந்த ஜெப நேரத்தில் பாருங்கள். கடந்த வாரத்தில் 2 குழந்தைங்க, 4 வயசு குழந்தைங்க 2ம் போரில் விழுந்துருச்சு. 28 மணி நேரம் போராடினாங்க, உயிரோடு எடுக்க முடியல. நல்ல வாலிபர்கள், காலேஜ் முடித்த வாலிபர்கள் 5 பேர் அருவியை சுற்றி பார்த்துட்டு போனாங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு போனாங்க. 5 பேரும் இல்லை. ஒரு பாடி பாறையில் போய் சிக்கிடுச்சு. நேற்று 3 பெண் பிள்ளைகள் அழகாக அவளை துடிச்சு சிரித்து விளையாடுறாளுங்க. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. போய் நீரில் மூழ்கி மரித்து போனார்கள். நேற்று ஒரு பிள்ளை நாகர்கோயிலுக்கு லீவுக்கு அப்பா அஸ்ஸாமில் ஒர்க் பண்ணுறார், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறார். அப்பா வந்திருக்கிறார். எனவே ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்பா கூட சேர்ந்து பைக்கில் 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. பைக்கில் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. திருப்பி 6 மாதம் கழிச்சோ நம்ம ஜெகதீஷன் ஆகிற மாதிரி அப்போ போய் நீங்கள் கொஞ்சம் ரேராக தான் பார்ப்பாங்க. 3 மாதமோ 6 மாதமோ கழிச்சு தான் பார்ப்பாங்க. போயிட்டுருக்குறாங்க. ஏற்றப்போ ஒரு லாரி வந்தது. பைக்கை ஓவர்டேக் பண்ணி அந்த பைக்கை தட்டி அந்த இடத்துலேயே அந்த வாலிபம் 19 வயசு கிறிஸ்தவ பிள்ளை லாரி ஏறி மண்டை வெடித்து மூளையெல்லாம் வெளியில் வந்து கிடக்குது. பொதுமக்கள் போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இருக்கிறவங்க அழுகிறாங்க. அந்த பிள்ளை வாழ்க்கை பாரு, சின்ன பிள்ளை. அந்த லாரி டிரைவர் பக்கத்தில் போக மாட்டேங்கிறாரு. அடிச்சு இழுத்துட்டு வராங்க. பாருடா
அவனுக்கு அதை பார்க்க முடியல, ஒதுங்கி ஓடிட்டான். இழுத்து அட்டிச்சு, பாருடா 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 காண்பிக்கிறாங்க. நமக்கு என்ன கவலை? நமக்கு நல்ல வருமானம் இருக்குது, டைமுக்கு சம்பளம் வந்துடுது, டைமுக்கு சாப்பாடு வந்துடுது, டைமுக்கு அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு, டைமுக்கு ஒரு அதிகாரம் படிச்சிடுறோம். நமக்கு என்ன கவலை? பெரும் அல்ல, நான் எனக்கு. வாட் டிட் யூ டூ ஃபார் தி லார்ட்? யூ நோ ஹூ தே ஆர்? இவங்களே யார் தெரியுமா? ஒரே ரத்தம், நோவாவினிடத்தில் ஜெனித்து வந்த ரத்தம். திருப்தியாக போடுற நல்லா சாப்பிட்றோம், திரும்ப மனசு நம்மளும் நல்லா இல்லை, மற்றவங்களையும் நல்லா இருக்க விடுறது இல்லை. கோபத்தை வெளிப்படுத்துறது, கசப்பை வெளிப்படுத்துறது, மற்றவங்களை குறித்து குறை பேசுறது, ஊழியக்காரரை பற்றி குறை பேசுறது, ஒரு ஆத்மாவை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மனம் திரும்ப கிறிஸ்தவனே, நீ பார்த்து கொண்டிருக்க, நீ எந்த சபையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மனம் திரும்ப. மனம் திரும்ப. உன்னுடைய பலி காயினுடைய பலியா, ஆபேலுடைய பலி? இது 2 பலி தவிர வேற பலியெல்லாம் இருக்க முடியாது. காயினுடைய பலியாக இருந்தால் அது எல்லாரும் செலுத்துகிற ஒரு பலி. ஆபேல் செலுத்துகிற பலியாக இருந்தால் அது யோபு செலுத்தின பலி. யோபு தனக்காக ஒரு பலி செலுத்தவில்லை, அவன் தன் சிநேகிதர்களுக்காக பலி செலுத்தினான், கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினான். 2வதாக சாமுவேலும் சவுலும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேல் 13 7 முதல் 9 வசனங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். வாசிட்டா. எபிரேயரில் சிலர் 1 சாமுவேல் 13 7 முதல் 9. 1 Samuel 13 verse 7 3 through 9. எபிரேயரில் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டிற்கும் கிலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் எனக்கும் சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஓகே, தேவன் குறித்த இந்த செய்தியினுடைய தலைப்பை நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனும் பலிகளும். ஸோ முதலாவது பலிகள் காயின் இடத்துலேருந்து ஆபேல் இடத்துலேருந்து வந்தவைகள். 2வது இங்கு ஒரு பலி கொடுக்கிற இருவரை நாம் பார்க்கிறோம். இங்கு சாமுவேல் பிரயாணமாக போயிருக்கிறார். இப்போது சவுல் காத்திருக்கிறார். இதில் இந்த 7வது வருஷத்தில் ஒரு வார்த்தை பாருங்கள். சகல ஜனங்களும், சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தால் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். முதலாவது தேவன் தான் சவுலை ராஜாவாக்கினது. ஆனால் ஜனங்கள் ஒரு பிரியத்தினால் சவுல் பின்னால் செல்லவில்லை. ஓகே, இங்கே 2 பேர் உண்டு. அங்கே காயின் ஆபேல், இங்கே சாமுவேலும் சவுல். நல்லா கவனிக்குங்க. சவுல் அவனுக்கென்று ஜனங்களை சேர்த்து வைத்திருந்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் அவனுக்கு பயந்து பின் சென்றார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது. 8வது வசனத்தில் நான் பார்க்கிற பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சவுல் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, 7 நாள் நீ காத்திருக்கணும்னு சொன்னார். சரிதானா? ரைட். அந்த வசனத்துக்கு அந்த 8வது வசனம் என்னடா வசனம்? அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஓகே, பாருங்க. இப்போ தனக்கு சாமுவேல் குறித்த காலம் ஒன்று வசனம் சொல்லுது இங்கிலீஷில், the time that Samuel's appointed. சரி, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. இது வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் சொல்லுவார். அவர் சொல்கிற டைம் தான் செய்யணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் சொன்னார்னா அதை செய்யணும். அப்போ இப்போ சொல்கிறாரு, நீ வெயிட் ஃபார் 7 days, 7 நாள் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார். 7 நாள் வெயிட் பண்ணும்போது கூட இப்போ ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாங்க? வசனம் பாருங்கள். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார். நல்லா கவனிங்களேன்.
சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி பயந்துட்டு இவன் பின்னாடி நின்னாங்க. இப்போ சவுல் வர டைம் ஆயிடுச்சு, பலி செலுத்த வேண்டிய நேரம் ஆயிட்டு, சாமுவேல் இன்னும் வரலன்னோட ஜனங்கள் செதறி போயிட்டாங்க. ஏன்? இங்கே சாமுவேல் இல்லைன்னா இங்கே நடக்க போகிறது வேற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஃப் சாமுவேல் இஸ் நாட் தேர், உன்னோட சாமுவேல் இல்லைன்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அங்கே தேவன் இருக்க போகிறது இல்லை. அப்போது ஜனங்கள் ஓடி போனாங்க. எப்படி? அது 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நல்லா அழகாக சொல்லுது. சாமுவேல் பேசினால் அது தேவனுடைய டைம். பலி செலுத்துவது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். இட்ஸ் காட்ஸ் பிளான், காட்ஸ் டைம், காட் அப்பாயிண்டட் டைம். இந்த பலி செலுத்துவதற்கு நேரம் தேவனால் கொடுக்கப்பட்ட டைம். இவருடைய வேலை நீ காத்திருக்கணும், அவ்வளவுதான். நீ காத்திருக்கும்போது நான் பலி செலுத்துவேன், அவ்வளவுதான். 7 நாள் வெயிட் பண்ணாரு. இது தேவனால் திட்டமிடப்பட்ட ஒன்று. என்ன? சாமுவேலை கர்த்தர் சவுலை கர்த்தர் கவனிக்கிறார். இவன் அநேக காரியங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டானே, அநேக காரியங்கள் அவன் கீழ்ப்படியலை. இப்போ அவனுடைய சோதனை நேரம், காட்ஸ் டெஸ்டிங் டைம். அந்த சோதனை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோதனை நேரத்தில் இந்த டெஸ்ட் வச்சுட்டார் ஆண்டவர். வெயிட் பண்ண தான் வேணும், வேற ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் இவன் வெயிட் பண்ணலை. முதல் டெஸ்ட்டு ஃபெயில். 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உடனே சவுல் அங்கேருந்து கொண்டு வந்து அவன் பலிகளை செலுத்த ஆரம்பித்தான். சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்திட்டான், கொடுத்துட்டார். அப்போ இங்கே என்ன நடந்தது? சவுலுக்கு இந்த பலி என்பது தேவனுக்கு உகந்த பலியாகவில்லை. God and sacrifice. இந்த பலி தேவனுக்குரிய பலியாக இருந்தால் தீர்க்கதரிசி வந்து அந்த பலிகளை செலுத்துவார். ஆனால் இந்த பலி இவனுக்கு ஒரு செரிமனி, ஒரு பர்த்டே போல, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் செலிப்ரேஷன், கனமற்ற பலி, தேவனுக்கு உகந்த வாசனையான பலி அல்ல. ஒரு பலி அவனுக்கெல்லாம் கூடி நம்ம ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்கும்போது இந்த பலியை செலுத்தி கடமைகளை முடிக்கணும். எனவே முன்னால் செலுத்திட்டான். He did not serve the Lord. அவன் தேவனுக்கு சேவை செய்கிற ஒரு பலியை செலுத்தவில்லை. Be very careful. தேவனுடைய திட்டத்தை சவுல் முறித்து போட்டான். தேவனுடைய plan Saul destroyed. Don't break God's plan by any means. எந்த சூழ்நிலைகளிலும் தேவ பிள்ளையே, தேவனுடைய திட்டத்தை எதற்காகவும் யாருக்காகவும் நீ மாற்றி விடாதே. சாமுவேல் செய்ய வேண்டியதை சாமுவேல் செய்யவிடு, தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்யவிடு. கர்த்தருக்கு வைத்திருப்பதை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் காத்திரு. That's it. உன்னுடைய கைகளை முன்பதாக வைக்காத யுத்தத்தில் தோற்று போவாய், ஜனங்களோடு சிதறி போவாங்க. தேவனுக்கு உனக்கும் நடுவில் டோன்ட் அலோவ் எனிபடி. உனக்கும் தேவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்குன்னா அது சத்தியத்தின்படி தேவ ஊழியனா மட்டும்தான் இருக்கணும். காயின் முன்னாடி வச்சிடாத. காயின் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுவான், உன்னை திசை திருப்புவான். இந்த ஊழியத்துக்கு இத்தனை வருஷமாக இருக்கிய, உனக்கு என்னத்தை கண்டான்னு கேட்பான். இந்த இவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்கேன், நீ என்னத்தை கண்ட, உனக்கு என்ன ஆசீர்வாதம்னு கேட்பான். பைபிளை வாசிக்கிற உனக்கு என்ன கண்ட, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வாசின்னு சொல்லுவான். அதுதான் காயின், அதுதான் சவுல். டோன்ட் பிரேக் தட். காட் கிரியேட்டட் எ பியூட்டிஃபுல் செயின். ஒரு அழகான ஒரு தொடரை கர்த்தர் உற்பத்தியாக்கி ஆரம்பத்தில் வைத்திருந்தார். தேவன், மோசே, ஜனங்கள் வைத்தார்ல. அடுத்தது தேவனாகிய கிறிஸ்து இயேசுவாகிய மணவாளன், சபையாகிய மணவாட்டி, பிள்ளைகள். நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து, சபையை மேய்க்கிற மேய்ப்பன், அதற்கு கீழ் மந்தை. யாரு இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதற்கு அலோவ் பண்ணிடாதீங்க. தேவனுடைய கட்டளை மீறி சவுலுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். 22வது வசனத்தில் பாருங்களேன். 22வது வசனத்தில் யுத்த நாள் வந்த போது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாது இருந்தது. இப்போ யுத்தம் வந்துருச்சு. இவங்க வழக்கம் போல பட்டயத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் நம்பின ஜனங்கள்லாம் கூட இருந்தாங்களே தவிர யுத்தம் பண்ணுறதுக்கு யாரு கையில் ஒரு ஸ்வாடு கூட இல்லை, ஒரு பட்டயம் கூட இல்லை. 600 பேர் இருந்தாங்க. 600 பேர் யுத்தத்துக்கு போனவங்க கையில் பட்டயம் இல்லைங்க, பட்டயம் இல்லை. நல்லாவே யோசித்து பாருங்க.
ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கொடுமையான சூழ்நிலை. தேவன் மகா பெரிய சாபத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்தினார். தேவனுக்கு விரோதமான உலகத்தின் சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. நம்முடைய பலிகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும், கீழ்ப்படுதலுக்கு ஏதுவாக. ரோமர் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிபடி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். When you give yourself to obey, and that is what you whom you are. நீ எதற்கென்று உன்னை அடிமைத்தனமாக கீழ்ப்படுகிறாய். நீ காயினுக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமை ஆயிட்டினா நீ அதுக்கு அடிமை தான். நீ சவுலுக்கு தலைவணங்கி கீழ்ப்படிச்சிட்டினா நீ அதுக்கு அடிமை தான். நீ ஒரு பெருமைக்கு அடிப்பணிச்சிட்டினா அது பெருமைக்கு நீ அடிமை தான். நிர்விசாரம், என்ன ஆராதனை நடந்தாலும் நடக்கட்டும், அப்பப்போ வந்துட்டு அப்படி பார்த்துட்டு போயிடுவேன். யார் எது வேணாலும் செய்யட்டும், அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். அதுக்கு நீ அடிமை, அந்த பெருமைக்கு நீ அடிமை ஆயிடுவேன். கீழ்ப்படி, நீதிக்குரிய கீழ்ப்படிதல். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானம். முதல்ல தேவ நீதி தான் முதலாவது. தேவனுடைய ராஜ்யமும் நீதியும். Nobody can separate the kingdom of God and righteousness. If you are righteous, நீ நீதி உள்ளவராய் இருப்பாய் என்றால் தேவ ராஜ்யம் உன்னோடு இணைந்திருக்கும். முகநாடி மாறுபடாது. ஏற்ற வேளையில் காரியம் நடக்கும். You have to wait, we have to wait and you have to wait. கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த பலி, கர்த்தருக்கு பிரியமில்லாத பலி. ஒரு ஆத்துமாவுக்கு இடரல் இல்லாமல் நம்ம இணைந்து போக செய்கிற வசனம் சொல்லி இசைவாய் இணைக்கப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கிறதற்கு பிறந்தவர்கள். சாபம் நம்ம ஒன்றும் செய்யாது, ஆனால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த சாபம் கிரியை செய்யும். ஆண்டு சொன்னார், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஆனால் கர்த்தருக்கு அந்த சாபம் வந்தால் யாரும் மாற்ற முடியாது. காயினுடைய சாபம் இன்னைக்கு வரைக்கும் பல சந்ததி அழிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அழிஞ்சிட்டு இருக்கிறோம்ல. அந்த சாபத்துக்கு நம்ம யாரும் காரணமாகிடக்கூடாது. You have to build the kingdom of God. நீ அவருக்கு ஃபோன் பண்ணி என்னத்தை கண்ட அவனும் அவசியம்லாம் கிடையாது, சொல்லிடுவாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த ஊழியத்தில் ஃபோன் அவசியம். இந்த ஊழியம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எழுதி வச்சுக்கோ, எவ்வளோக்கெல்லாம் என்னை விட்டு தூரம் நிற்கிறேன், அவ்வளோக்கு ஆண்டை விட்டு தூரம் தான் நிற்பேன். நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். நீ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண அன்னைக்கு வேத புத்தகத்தை ஓகையில் கொடுத்து நான் ஊழியத்தை வெளியில் போகிறேன். அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பர்பஸ். உன்னை அழைத்த கர்த்தருடைய நோக்கத்தை கவனி. காயினை பார்க்காது, அவனுக்கு பலி கூட ஒழுங்காக செலுத்த தெரியாது. அவன் பெருமையிலே வாழிட்டு விட்டு நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற. ரெண்டு பேரும் சமாதானம் சேர்க்க முடியுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மெனி டைம்ஸ் யூ ட்ரை டு செப்பரேட். எதையாவது சொல்லி பிரிக்க முயற்சி பண்ணுறது. நீதிமொழிகள் 6:16 என்ன சொல்லுது? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பான. என்ன? மேட்டுமையான கண், பொய் நாவு, துராலோசனை பிணைக்கும் இருதயம், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேச பொய் சாட்சி, கடைசியா சகோதரருக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுது. எவ்ரிபாடி ஒருத்தர் ஃபோன் பேசினா என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் ஜாக்கிரதை இல்லாமல் பேசினா இது கர்த்தருக்கு அருவருப்பு. இட்ஸ் அபாமினேஷன் இன் தி சைட் ஆஃப் காட். ஜனங்கள்ட்ட சொல்லிட்ட, சாமியல் வரல பரவாயில்ல, கம் ஆன், ஐ வில் டூ தி sacrifice. God was not pleased of Saul. God pushed him away. காயினுடைய பலி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. தேவன் அவனை புறம்பே தள்ளினார். சவுலுடைய பலி கர்த்தருக்கு பிரியமில்லை. God pushed him from the kingdom. ராஜ்யத்தினின்று அவனை தள்ளினார். நம்ம ஆவிக்குரிய பக்குவ நாளாக பெருகி கொண்டே இருக்கணும். இருதயத்தில் ஏதாவது மாறி ஏதாவது அது வசனம் மாறுபாடு உள்ளவன். நீதிமொழிகள் 3:32 சொல்லுது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். What is that? The froward is abomination to the Lord. 2வது வசனம் சொல்லுது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் எதுக்கு அபிஷேகம்? அந்த அபிஷேகத்தை ஊற்றி வளர்த்தாதான அபிஷேகம். ஆனால் வசனம் அடுத்த வார்த்தை பாரு, நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது. God delivers his secret.
யாருக்கு? டு த ரைச்சஸ். நேற்று முன்தினம் எனக்கு பிரியமான நண்பர் ஒருவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். அந்த வீட்டுக்கு நான் ஆசாரியன் அன்றைக்கு இன்றைக்கும். அவங்க பல ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பதாக 23 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், வீடு கட்டும்போதுலேருந்து நான் போய் அவங்களோட இருப்பேன். என்னை ரொம்ப நேசிப்பாங்க, என்னை ரொம்ப உபசரிப்பாங்க. சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க இடத்துக்காக ஜெபம் பண்ணோம், அப்புறம் ஃபவுண்டேஷனில் போய் ஜெபம் பண்ணோம், அப்புறம் மேலே கட்டப்போ ஜெபம் பண்ணோம். கத்தோலிக்க கிருபையில் இப்போ 4 மாடி இருக்குது. தண்ணீர் இப்போ வற்றி போச்சு. சுனாமி வந்தப்போ ஃப்ளட்டு வந்ததில் அந்த முழு போர்வெல்லும் ஃபுல்லாக உப்பாகி லாக் ஆகிடுச்சு அந்த ஏரியாவில். அதுக்கு பிறகு இவங்க ஒரு கிணறு எடுத்து அந்த கிணறுல நாங்கள் இங்கே வந்துட்டோம், மதுரைக்கு வந்தாச்சு. அப்போது கிணறுல போட்டு ஒரே இறக்கிருக்கிறாங்க. ஒரு 6-7 மாதம் தண்ணி கொஞ்சம் வந்திருக்குது. இப்போ டோட்டலி ட்ரை ஆகிடுச்சு. வாடகைக்கு ஆள் இருக்கிறாங்க மேலே உள்ள ஃப்ளோர்ஸில், கீழே எல்லாம் தண்ணி சுத்தமாக இல்லை. ஒரு வெயிட் பண்ணி கொஞ்சமாக ஒரு 4 பக்கெட் தான் எடுக்கணும். அப்போ இவங்க ரொம்ப கலக்கத்தோட என்ன செய்யலாம், போர் போட்டால் திருப்பி அதே இடத்துல போட்டால் இடம் சின்னது இல்லையா, அதே இடத்துல தான் இடம் போட்டால் திருப்பி தண்ணி எப்படி வரும்னு தெரியாது. சில சொல்கிறாங்க இந்த மேனுவல் போர் போடுங்க, கையில் இந்த மேனுவல் போர் போடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது இப்போ இன்னொரு பக்கம் கிணறு திருப்பியும் அதை எடுத்து போக்கலாமா, இன்னொரு ஊரி இறக்க முடியுமா, இது பல குழப்பங்கள். ஏன்னா வாடகைக்கு ஆள் இருக்கிறவங்க அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க, வருத்தப்பட்டுருவாங்க. ஸோ ஒரு தீர்மானம் முடிவெடுக்க என்ன செய்யலாம் தெரிய சுச்சுவேஷனில் முந்தானி ஃபோன் பண்ணாங்க. நான் ஆண்டோட்டே இருந்தேன். அப்போ பிரதர் பல வருஷமாக தெரியும் இல்லையா, சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நான் அதை செய்ய போகிறேன். நல்லா கேளுங்க. தே ஆர் நாட் இன்சைட் ஜீசஸ் எம்ப்ரேசஸ். அதாவது நம்மளோட இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. நம்மளை இப்போ பார்த்து 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். காட்ஸ் வேர்ட் வெயிட்டிங் ஃபார் சாமுவேல். அப்போது கால் பண்ணாங்க. நான் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நான் போய் இந்த கிணறு விற்கிறவங்க போய் பார்த்துட்டு வர போகிறேன், இந்த சைடில் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வரேன், நீங்கள் ஜோமணி கத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் பிரதர். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, நானும் சிஸ்டரும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சொன்ன பயப்படாதீங்க, ஐ வில் ப்ரே, நானும் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு தெரியல சொல்லியிருக்கேன். டிஜிஎஸ் அங்கிளோட பிஏ கூட இருந்தாங்களே அவங்க. அப்போது நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து அமர்ந்தேன். அது உட்காரும்போதே கத்தரைட்டு இடைப்பட்டார், என்றாலும் நான் பதில் சொல்லவில்லை. வில் ப்ரே. ஒரு அந்த கத்தரை பார்த்துட்டு ஜெபித்து விட்டு கால் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், அவங்கள ஹேண்ட் போர் போட சொல்லு, இந்த மேனுவல் போர் போட சொல்லு, 18 அடியில் தண்ணி வந்துடும்னு சொன்னார். அப்படி தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் வர்றதை நான் பார்த்தேன். அப்போ அவங்களை அழைத்து, பிரதர் நீங்கள் ஹேண்ட் போரே போட்டுருங்க, மேனுவல் போரே போடுங்க, 18வது அடி போகும்போது கரெக்டாக தண்ணி கொடுத்துருவார். பிரதர் சொன்னாங்க அது 35 அடி வரையும் போடுவாங்கன்னு சொல்லி. நான் சின்ன 18 அடியில் தண்ணி வந்துடும், சந்தோஷமாக போடுங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரிலீவ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எங்களுக்கு சென்னையில் கடற்கரை வரும். அவங்க உடனே கர்த்தர் சொன்ன உடனே போய் அந்த மேனுவல் போருக்கு பேசிட்டு வேறு எது மற்ற எல்லா பிளானும் ட்ராப்ட். அண்டர்ஸ்டாண்ட், நீதிமான்களோட அவர் ரகசியம் இருக்கிறது. நீதிமான் இல்லைன்னா ரகசியம் வெளிப்படாது. பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ டூ. வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் வி டூ. நாம் செய்கிறதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேற்று போய் ஹேண்ட் போர் வந்தாங்க, காலையில் போட்டு அவங்க வந்தோடனே நிறுத்திட்டு பிரதர் இருக்கேன் கால் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி, பிரதர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தெளிங்க, எந்த இடத்துல போட போகிறீங்களோ அந்த இடத்துல ஊற்றுங்கன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணி இயேசு ரத்தத்தை ஊற்றினாங்க. ஐ திங்க் ஹார்ட்லி 3.5 hours, 3-4 மணி நேரத்துக்குள்ளே ஹேண்ட் போர் போட்டு முடிச்சிட்டாங்க. மேனுவல் போர் கையில் போடுவாங்களே, கை போர்னு சொல்லுவாங்க, மேனுவல் போர் போட்டு முடிச்சிட்டாங்க. அவர் சொன்ன, பிரதர் 17வது அடி போகும்போது தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பிரதர், நல்ல தண்ணி வந்துருச்சு. நல்லடியே சொல்ல கத்துருங்க. ரகசியம் ரகசியம். உனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் வல்லமை தான் புறப்படணும். உனக்குள்ள ஆவியானவர் இருந்தால் தேவனுடைய ரகசியம் உனக்குள்ளிருந்து வெளிப்படணும். கெட் ரெடி. நீ மற்றவர்களுக்காக இணங்கி சவுலுக்கு எல்லாம் பயந்து கூட இருந்தது போல உனக்கு மிரட்டுறவங்க கூடலாம் நீ நிற்கணும் அவசியம் இல்லை. நீ ஆவியில் இணைந்து ஜெபிக்கலாம். ஆனால் அந்த பாதை வேற, உன்னுடைய பாதை வேற. நீ ஆபேல், இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு பலி கொடுக்க வேண்டியவன். நீ சாமுவேல், தேவன் பலியின் பீடத்தை கட்டும் பொழுது பதில் கொடுக்கிற தேவன். நீ எலியா, நீ பலிபீட கட்டின உடனே வானத்திலிருந்து கர்த்தர் பதில் தருவார். அதற்காக தான் கர்த்தருடைய அபிஷேகத்தை இருக்கிறார்.
லூக்கா 18:29. தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளையாவது விட்டுவிட்ட எவனும், whoever it may be, இது கூட இருக்கவங்களை விட்டு விலகிறது இல்லை, ஆவியில் விட்டு விலகு. அவங்களோட சரி நடத்தலைன்னா நீ கர்த்தரை பார்க்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். உன்னோட ஜெப வாழ்க்கையை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எழுந்து சபைக்கு ஊழியத்தில் வரணும், அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, கர்த்தருக்காக விட்டுட்டா இம்மையிலே அதிகமான, இந்த உலகத்திலேயே நம்ம அதிகமானவர்களை பெற்றுக்கொள்வோமா? மறுமையில் நித்திய ஜீவனை அடையாமற் போவது இல்லை அமையா. You will definitely receive the eternal life. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை. Leave the people. சன்னங்களை பிடிச்சி வைக்காது, அவங்களோட குணத்தை நீ பிடிக்காத. You have a genuine anointing. உனக்கென்று விசேஷித்த ஒரு அபிஷேகம் உண்டு. நம்ம கூட இருக்க ஆட்களை வேற தான் பேசுவோம், உலகத்துக்காரையும் தான் பேசுவோம், எல்லாம் பேசுவோம், என்னென்ன பேசணுமோ பேசுவாங்க. அவர் உலகத்தின் காரியத்தை பார்ப்பாங்க, உலகத்தை பல்வேறு சடங்குகள் உண்டு, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீ அவனுக்கு முறை செஞ்சுட்டே, நீ இவனுக்கு அதை செஞ்சுட்டே, இதை செஞ்சுட்டே, இதான் உலகம் இருக்கும். நீ அப்படி விட்டு தள்ளு. உன்னுடைய பலி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 1:14 சொல்லுகிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியாலே காத்துக்கொள். உள்ள பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா அந்த நற்பொருளை நீ காத்துக்கொள்ள முடியாது. Listen to me. If you do not have the Holy Spirit within you, you will not be able to keep the good thing God has given you. ஆவியானவர் உள்ள இல்லைன்னா அந்த நற்பொருளை காத்துக்கொள்ள முடியாது. ஒரு திசை மாறி மனசு அலைப்பாய்ந்து திரியும். காயினுடைய சாபம் அது. ஏதாவது ஒன்றிலையாவது நிறைய நிற்கிறது இல்லை. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், அங்கே போவோம், இதை பண்ணோம், இப்படி செய்வோம். ஆனால் ஒரு வார்த்தை இடையில ஜாம் பண்ணுவான். அலைந்து திரிகிறவன் காயினுடைய சாபத்தை உடையவன். நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தா ரகசியம் வெளிப்படும். Revelations, வெளிப்பாடுகள் வரும். We are not successful in our spiritual life because we do not understand the Holy Spirit. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நாம் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளாதபடினாலே. நாம் செலுத்துகிற பலியை நாம் அறியாததினாலே. நாம் என்ன பலியை செலுத்துகிறோம் என்று அறிவோமானால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரிகளை நாம் அறிந்திருப்போம். அந்த நற்பொருளை, அந்த ரட்சிப்பை, ஹல்லேலூயா, அந்த ஐக்கியத்தை, அந்த பரிசுத்த ஐக்கியத்தை, தேவன் கொடுத்த வரங்களின் மேன்மையை, உனக்குள்ள ஆவி இருந்தால் அந்த ஆவியாலே காத்துக்கொள். பரிசுத்தாவியானவரை மட்டுமானதான் உன்னை ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல வேற ஆளுதான் இருக்கு. உன்னில் இருக்கிறவர்கள் உன்னில் இயேசுவை காணும்படிக்கு. உன் புறம்பான அலங்காரம் அல்ல, உள்ள அலங்காரம் இயேசுவாய் இருக்கணும்யா. 2 பேதுரு 1:10 ஆகையால் உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. உலகம் என்ன வேணாலும் நடப்பிக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். நம்மகிட்ட தான் ஒரு ஆள்கிட்ட பேசினேன், போனவர் பேசிட்டு போய் சொன்னாங்க, எனக்குன்னா எல்லாமே இப்படி தான் நடி, கரெக்ட் டைமில் எதுவும் நடக்காது, எல்லாமே தலைகீழ தான். நாங்கள் அல்லேலூயா மக்களை, இது உனக்கு மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே அதுதான். ஏன்னா உலகத்தில் 12ஆம் தேதினா 12ஆம் தேதி நடத்திடுவாங்க. நமக்கு 12ஆம் தேதி கிடையாது. நமக்கு ஒன்றே காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். அந்த நேரத்தை வரைக்கும் காத்துரு. நீ பலி செலுத்துறதுக்கு சாமியில் வருவார். சாமியில் தான் ஒரு அபிஷேகம் பண்ணுவார். அவர் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணட்டும். அப்போ நீ ராஜாவாய் மாறுவேன். போய் அவர் மெய்ப்பன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் என்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. தாவீதும் வந்தாச்சு. போய் குளிச்சுட்டு வரல, ஃப்ரெஷ்லாம் பண்ணலை, அழைச்சிட்டு வந்து முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னார், இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண. கொண்டு உடனே தைலத்தை ஊற்றினார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. கெட் ரெடி ஃபார் தி அனாயிண்டிங். நீ செலுத்துகிற பலியில் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும்படி ரிசீவ் தி அனாயிண்டிங். அற்பமாக என்னது? தீர்க்க தரிசிகள் அற்பமாக என்னது? தீர்க்க தரிசிகளை கனம் பண்ணு, அதனால சித்தி பெறுவீர்கள். வசனம் சொல்லுது, யூ வில் பி பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ராஃபிட்ஸ். கர்த்தர் சொத்தை சொல்லி நம்ம ஊழியத்தை தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. நீ பெரிய பெரிய சபையில் தீர்க்க தரிசி இல்லை, பெரிய போதகர். அவர்கிட்ட பேசின, ஐயா
தேவசித்தம் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார் நடக்கிறதெல்லாம் தேவசித்தையா. ரொம்ப இருக்கு. நடக்கிறது எல்லாம் தேவசித்தம்னா ஆடு மாடு தான் நடக்குது, கோழி குதிரை நடக்குது. விசுவாசி சபையை பிரிச்சுட்டு போயிட்டுருக்கேன் எல்லா ஊர்லேயும். ஊழியத்துக்கெல்லாம் விரோதமாக ஜனங்களை எழுப்பிட்டு இருக்கான். குடும்பங்களுக்கு விரோதமாக என்னென்ன நடக்குது கடந்த வாரம் பேசணும். எல்லாம் தேவசித்தமா? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம இடத்துல கர்த்தர் அதை வைத்திருக்கிற அபிஷேகம் பெற்று நம்ம இருக்கிறோம். தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்க. யூ ஆர் நாட். அதை ஊற்றி அனல் விட்டு எழுப்பக்கூடிய பொறுமையும் நேரமும் நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அதான் சொன்ன கடந்த வாரம் ஒரு நாள் உங்களுக்காக உபவாசம் பண்ணு. வாரத்தில் ஒரு நாள் உனக்காக உபவாசம் பண்ணி உன்னுடைய காரியங்களை அறிக்கை ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கேட்டால் வசனத்தில் பேசுவார். இதை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று, இதை மாற்று, இதை மாற்று. அப்போ சொல்லுவோம், ஆண்டவரே இது என்னால் முடியலை, ஆண்டவர் இதை மாற்ற முடியலை ஆண்டவர். அப்போ சொல்ல பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒதுங்க, யுத்தத்தை நான் பண்ணுறேன். When God does, it happens. உன்னுடைய அழைப்பை பாரு, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிரு. அடுத்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் இவைகளை செய்தால் நீ இடறி விழுவதே இல்லை. என்ன ஆவியில் தடுமாற்றம் வேற வேண்டி கிடக்கு? இருளில் தடவிட்டு போகிறதுக்கு உனக்கு அபிஷேகம் இருக்கு? நோ. தேவனுடைய வார்த்தை அது காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். நம்ம போகிற பாதை சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேத வசனம் இல்லையா? என்னென்ன செஞ்சு இப்போ கேட்டேன்ல, நமக்காக என்னென்ன செய்கிறோம்? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலைக்கு போகிறோம். காலை 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறோம். யாருக்கு? சுவாமி, நான் எந்திரிச்சு, நான் குளிச்சு, நான் ஜோம் பண்ணிட்டு பத்திரமா போயிட்டு வரணும். அதுக்குள்ளே ஏடா கூட ஆயிடுச்சுன்னா வேலை செய்கிற எல்லாரையும் கட்டி வைக்கணும். அந்த பிசாஸ் அங்கேருந்து உள்ளே வந்துடக்கூடாது. போக்கி வரத்தை கூட இருக்கணும். ஆபத்து சேதம் இல்லாமல் காத்துக்கணும். என் ஆத்துமாவை காத்துக்கணும். எனக்கு 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 எனக்காக நான் உழைக்கிறேயா, கர்த்தருக்காக இல்லை. அதெல்லாம் சாமையில் தான் உழைக்க முடியும். அந்த ஆசை கர்த்தருக்காக இருந்தால் கர்த்தருக்காக வாழலையா, வாழ்ந்த சாட்சியாக வாழணும். எத்தனை பேர் நம்ம குறித்து நரசாட்சி கொடுக்குறாங்க? உட்காந்து ஒரு கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு 10 பேர் கவுண்ட் பண்ணி பாரு. இவர்கள் எனக்கு குறித்து நல்ல சாட்சி கொடுப்பாங்க, இவர்களிடத்தில் கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார், இவங்க எனக்கு குறித்து நரசாட்சி கொடுப்பாங்க. தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும், சாட்சி பற்றி கேட்டுப்பார். உள்ளத்தில் கேட்டுப்பார். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உண்மையான சாட்சி சொல்ல மாட்டாங்க. சொன்னால் பிரச்சனை, சண்டை போடுவோம். அவங்களோட நான் எதுவும் செஞ்சால் அது உங்களுக்கு தெரியலையான்னு. பரலோகத்துலேருந்து சாட்சி வரணும். அவங்க எப்படி சாட்சி உன்னை குறித்து நல்ல சாட்சி சொன்னாங்கன்னா அது பரத்திலேருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது வேறு இடத்துலேருந்து வருது. அப்போ உனக்கு கொடுத்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளும்படி ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். எதுக்காகவும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாது. இந்த மாணிக்கத்தை இழந்துட்டீங்கன்னா திருப்பி இந்த மாணிக்கத்தை ருசிக்கிறது ரொம்ப கடினம். சிறு கூட்டம் கர்த்தர் கண்ணை வச்சிருக்கிறாரு. இங்கே இந்த இடத்துல செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது என்று சொன்னதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீ பார்க்கிறதுக்கு உன் கண்களை ஆவின் கண்கள் திறக்கப்படுவதாக, உன் செவிகள் திறக்கப்படுவதாக சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன? கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே when you come into a communion, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் நீ அறிந்த மேன்மை உள்ளவனா. எந்த வேதனையா இருந்தாலும், எந்த துக்கமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஸ்தேவானை பார், கர்த்தரை நோக்கிப்பார், பரத்தை நோக்கிப்பார். ஆண்டவரே இவர்களை மன்னி ஆண்டவர், அவங்களுக்கு தெரியாது, ப்ளீஸ் இந்த பாவத்தை அவங்க மேலே சுமத்திடாதீங்க, என்னை கொல்றாங்க, நீங்கள் அதற்காக பழி வாங்கி விடாதிருந்தோம். கல் ஏறிய உயிர் போக போக ரத்தம் வடிய நாக்கு அடிப்பட்டு ரத்தம் வடிய பரலோகத்தை பார்த்து கெஞ்சின ஸ்தேவான் ஆராதிக்கிற இயேசுவை தான் நீயும் நானும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நீ ஆவேலா இருக்க போறியா, காயினா இருக்கிறியா, நீ சவுலா சாமுவேலா? உன் குடும்பத்தில் ஒரு காரியத்துக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு உன்னால் ஜெபம் பண்ணி தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் எத்தனை நாள் வேண்டும்? உனக்குள்ள இருக்கிற ஆவி அனல் மூட்டு எழுப்பு. 2 தீமோத்தேயு 4:5 நீ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. ஆண்டோடைய வார்த்தையில் பார்த்து அன்னைக்கு பலி செலுத்துகிற நம்ம எல்லாவற்றிலும் மன தெளிவு. ஆங்கில வார்த்தை சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. வாட்ச் thou in all things. அவ்வளோதான். ஆனால் தமிழ் அழகாக இருக்கிறது. உன் தெளிவு இல்லை, உன் மனதில் தெளிவுள்ளவளாயிரு. ஏன்
4வது வசனம் சொல்லுது, சத்தியத்துக்கு செவி விளக்குவாங்க. நல்லா வசனம் படிப்பான், மனப்பாடம் பண்ணுவான், எக்ஸாம் எழுதுவான், நல்லா சர்டிஃபிகேட்லாம் வாங்குவான். ஆனால் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போயிடுவாங்களா? வசனம் இருக்கு பாரு. கட்டுக்கதை ஏதாவது கதைகள் சொன்னால் சாய்ந்து போயிடுவாங்க. ஆனால் நீயோ 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 தெரிந்தெடுக்கப்பட்ட ஆபேலே, தெரிந்தெடுக்கப்பட்ட சாமுவேலே, தெரிந்தெடுக்கப்பட்ட நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. தேவன் கொடுக்கிற பலத்தில் தீங்கு அனுபவி. கம்ஃபர்டபுள் லைஃப் வேண்டாம், அது கர்த்தத்தில் சேர்க்காது. அந்த சுகம் அவருடைய செட்டைகளின் கீழே தான் இருக்கு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். இது நான் சொல்லல, இயேசு அவர்களுக்கு அழைப்பினுடைய காரியம் மட்டும் இல்லை, உன்னை பார்த்து கத்த சொல்லுங்க. டூ த ஒர்க் ஆஃப் அன் இவாஞ்சலிஸ்ட். உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி பாரு. இது எல்லாம் உன் பின்னாடி வந்து நிற்கிறது நீ பார்ப்ப. யோவான் 10வது அதிகாரம் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் சொல்லுங்க வருகிறாரே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உன்னுடைய சந்தோஷம் திருடப்படுதா? திருடன் பக்கத்தில் நிற்கிறான், ஜாக்கிரதை. உன்னுடைய ஐஸ்வர்யம் திருடப்படுதா? பக்கத்தில் திருடன் நிற்கிறான். உன்னுடைய ஜெப நேரம் திருடப்படுதா? பக்கத்தில் திருடன் நிற்கிறான். உன்னுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியலையா? அதிகாலை ஜபத்தை நீ நடத்த முடியலையா? பக்கத்தில் இருக்கிற திருடன் உன் ஆத்மாவை திருட வந்திருக்கிறான். உன் சந்தோஷத்தை அழிக்க வந்திருக்கிறான், கொல்ல வந்திருக்கிறான் உன் ஆத்மாவை. ஜாக்கிரதை, எழும்பு. நான் நீ அதற்காக அழிக்கப்படவில்லை. நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனத்தை பாருங்கள். நானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்பட. நான் உனக்கு ஜீவன், அந்த ஜீவன் உள்ள இருக்கும் பொழுது மோசேயின் முகத்தில் பார்த்த பிரகாசம், அந்த ஜீவன் உள்ள இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் அன்பின் பிரதிபலிப்பு, அந்த முகத்தில் சாந்த குணம். சில பார்க்கும்போது அந்த சாந்த குணம் தெரியும் இல்லையா? சில தெய்வ பிள்ளைகளை பார்ப்போம், தெய்வ ஊழியருடைய மனைவிகளை பார்ப்போம். அவங்க முகத்தை அப்படியே அழகாக இருக்கும், அப்படி பிரகாசமாகவே இருக்கும். நகை இருக்காது, ஒரு செயின் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு பெரிய கிளிப்பு ஒன்று போட்டிருக்க மாட்டாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. சில தம்பி வரலாம் வந்து நிற்பான், ஜபத்தில் வந்து நிற்பான், முகத்தை பார்த்தா அப்படி பிரைட்டாக இருப்பான். ஆனால் ரொம்ப பேச மாட்டான். ஆனால் ஜபம்னு சொன்ன உடனே கையை திறந்து கண்ணீர் விடுவான், கத்தி தேவனை துதிப்பான், ஆடி பாடி தேவனை துதிப்பாங்க. இதில் அதனால தான் நம்ம இந்த திருடனை பக்கத்தில் கூட வச்சுருக்கிறதுனால, அல்ல உள்ளே வச்சுருக்கிறதுனால, அல்ல அலோவ் பண்ணுறதுனால நம்ம சந்தோஷத்தில் அனுபவிக்க முடியாமல் நல்லா 6 மணி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்தது உனக்கு ஜீவன் உண்டாகி இருக்குமோ அது பரிபூரணப்படும். பள்ளிப்பீடத்தில் உள்ள ஒப்பு கொடுக்க ஆயத்தம் பாடுவியா? காத்தவன் வாழ்க்கை மாற்றுவார். உலகத்து காரியத்தை தூக்கி உலகத்துக்காக போய் கர்த்தர்கிட்ட கண்ணீர் விட்டுட்டு சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தினவர் உனக்கு ஆகாரம் தரமாட்டாரா? ஆகாருக்கு வனாந்தரத்தில் தண்ணீர் கொடுத்த ஆண்டவர் உன்னை தரமாட்டாரா? 5000 புருஷர்களுக்கு அப்பத்தை மீனையும் கொடுத்த வனாந்தரத்தில் கொடுத்த கர்த்தர் உன்னை போஷிக்க மாட்டாரா? அவருடைய திட்டத்தை டோன்ட் டெஸ்ட்ராய் ஹிஸ் பிளான். அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படி ஆயத்தப்படு. அவருடைய அந்த தொடர் சங்கிலியை பாதுகாக்கும்படி முயற்சி பண்ண. போய் கர்த்தருக்காக என்ன செய்ய போறியோ அதை செய்துபடி உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் கிருபை தருவார். ஆபேலா, சாமுவேலா, சவுலா, காயினா, நம்முடைய பலிகள் எப்படி இருக்கிறது? கண்களை மூடலாமா? Thank you, Jesus. Let the Holy Spirit move. வாசத்தில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் என்று அந்த வசனம் இருக்குது. கத்த பல முறை நம்ம கடிந்து கொள்வார். காரணம் அவர் நம்மை அவர் நேசிக்கிறபடினால. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரி கடினப்படுத்துகிறவனுக்கு சகாயம் கிடைக்காது. சடுதியில் ஒரு செகண்டில் வாழ்க்கை மாறி போயிடும். உன்னை கொண்டு பெரிய ஜாதிகளை ரட்சிப்பதற்கு கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். உன்னை கொண்டு அற்புதமானவற்றை செய்வதற்கு அபிஷேகம். சும்மா நீ வளர்ந்து
நல்லா நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு உலகத்தில் வாழ்க்கை முறைமைகள் படி ஓடுது, உலகத்தை ஓடி முடிக்கிற ஒரு ஆதாமாக இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை காண்பிக்கிற தேவனுடைய ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய், தேவனுடைய வேலைக்காரனாய், தேவனுடைய புத்திரனாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கணம் பண்ணுவதற்கு கர்த்தரிடத்தில் ஒப்புவி. சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணாதே, அது முடிவு வேசித்தனம். சேஷ்டபுத்திர பாகத்தின் முடிவு வேசித்தனம். கர்த்தர் ஏசாவை கடிந்து கொள்ள அவன் எல்லா ஜாதியினரே ஓடி போய் இழுத்து கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தான். சாபமாய் மாறிச்சு. யாக்கோபோ கர்த்தருக்கு காத்திருந்தான். அவனுடைய கண்களில் பெத்தேலை பார்த்தான். அவனுடைய கண்களில் வானத்தின் ஏணியை பார்த்தான். அவனுக்கு 2 பரிவாரங்கள் கிடைத்தது. 2 பரிவாரங்கள் கிடைத்தது. உன்னை அழைத்த நோக்கத்தை தெரிந்து கொள்வதை, அழைப்பை உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்த அதை உன் பிடரியை கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடு. கர்த்தரோடு உன் வாழ்க்கை இருக்குமானால் சத்துருவின் பிடரியில் உன் கை இருக்கும். சத்துருவை ஜெயிக்க முடியாது. நான் கொடுத்த காரியங்களை பகிர்ந்து கொண்டதெல்லாம் தேவநாம மகிமைக்காக. அவ்வளவுதான். அதில் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை என்னை உலகத்தின் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல கைகளிலேருந்து ஒப்பு கொடுப்பாயா? உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ ஆபேலாக இருக்கிறியா, காயினாக இருக்கிறியா? தீவிரமான ஜபமாய் நீங்கள் இதை ஏறெடுக்கணும். நீங்கள் விரும்பினா ஆராதனை முடிச்சுட்டு தனியாக போய் கர்த்தருடைய பாதத்தில் அழுது, ஆண்டவரே என்னுடைய பலி எப்படிப்பட்டது என்று எனக்கு காண்பி தரணும். உனக்கு பிரியமான பலியாக நான் இருக்கிறேனா? தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் ஜேம்ஸ், உங்கள் சபையில் உள்ளவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் வருத்தப்பட்டு குற்றப்பட்டு இப்பொழுது இதை பார்த்து கண் கலங்கி தேவனத்தை முழங்கால் படிட்டு இருக்கிறீர்கள். ஐ கேன் see a light blue shirt அணிந்து முழங்கால் படிட்டு இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் டைல்ஸ் போடாத அந்த சிமெண்ட் தரையில் முழங்கால் படிட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறீர்கள். கர்த்தருடைய மன்னிப்பு உங்களை நோக்கி வருகிறது. பிரதர், காட் லவ்ஸ் யூ. எழுந்து போய் சீர் பொருந்துங்கள். ஊழியரோடு சீர் பொருந்துங்கள். சபையோடு சீர் பொருந்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அதே சபையில் பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Thank you, Holy Spirit. God bless you, Lord. God, we bless you, Lord. We bless you, Jesus. We praise you, Jesus. ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒப்புக்கொடுங்கள். சீர் பொருந்துகிற ஆவியை தாரும். சத்தமாய் இருக்கிறவர்களுக்கு என்னுடைய பலிகளை கொடுக்கும்படி ஆண்டவரே, பலிகள் என்னோடு இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு சிறிய காரியம் கூட செய்வதற்கு யோசிக்கிறேன். எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். இல்லை, அதனால் என்ன வந்தால் என்ன? கர்த்தருக்காக ஒரு அவமானத்தை சந்திக்க மாட்டியா? உன்னை தூஷி கேட்டுமே சந்திக்க மாட்டியா? நீ அழைத்த அழைப்பை பற்றி கொள்ளும்படி ஜாக்கிரதைப்படு. நல்ல முழக்கம் முடிந்தவர்கள் அங்கே முழங்கால் போட்டு நல்ல கண்ணீரோட ஒரு நிமிஷம். சக்கல டர துரா பூஷ டர மகதாரியா லீட்ட கம டர துரி தியாக்க ரதீஷ டிடியாக்க டராசே டல பிரதுரமோ தீர டக்கர டுரி டீத்த தல புருஷம் பந்தகராஷ் அல்ல பிராத்துரி பேக்கரமோ லீட்ட பிரகதகரமோ. இறுக்கத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக சொல்லுங்கள். காய் எல்லாம் கையில் பேரோடு பிடிங்கி எரிங்க. இதயத்தில் நல்ல ஆக்ஷனோடு பண்ணுங்கள், விசுவாசத்தோடு பண்ணுங்கள். காயினுடைய ஆவியை அருகில் வரக்கூடாது. என் இதயத்தில் காயின் சிந்தை இருந்தால் பிடிங்கி எரிங்க. சவலை போல கர்த்தரை உயர்த்தி இருந்தோம். நான் கீழ்ப்படியாத அந்த ஆவி என்று இருக்குது. எந்த காரியத்தில் செவி மடுக்கிறது இல்லை. இது அசதியாய் நான் செய்கிற காரியம். இயேசுவை என்னை விட்டு போகட்டும். பிடிங்கி எரி இயேசுவை நாமத்தினால். கர்த்தருக்கு உகந்த பலி அவனுடைய பலிபீடத்தை செப்பனிடு. உன் பலிபீடத்தை செப்பனிடு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஷீட்டி கிரபா தட்டனப்போ திப்ரா சட்டல பிரதுட்டகரா லட்ட கிரபு ஷெட்டி புருக்கதா சட்டிரி அக்ராதுடமோ. Let the heavens come down, Lord. எங்கள் உள்ளங்கள் மாற்றப்படுவதாக. எங்கள் பலிகள் ஜீவ பலிகளை கர்த்தருக்கு உகந்த பலிகளை மாறுவதாக. இப்பொழுது மாறுவதாக. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை மாறுவதாக. சபைகளை திடப்படுத்துகிறோம். எங்கள் ஊழியத்தை திடப்படுத்துகிறோம். கீழ்ப்படிதலை திடப்படுத்துகிறோம். சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற பலன் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. சொல்லுங்க, சத்துருக்கு எதிர்த்து நிற்கட்டும். என்னை திசை திருப்புற மனுஷரால் அழைப்பை விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்ப ஆண்டவரே. இன்று தூக்கி எறிகிறேன்ப்பா. என்னை கர்த்தரோடு இசைந்திருப்பேன். இந்த சங்கிலியில் என்னை தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே.
நல்ல மெய்ப்பனும் மந்தையுமாய் நாங்கள் இணைந்து உம்முடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுவேன். எனக்கு இந்த நான் திரும்பி பார்த்த காரியம் எனக்கு வேண்டாம், அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. எவ்ரிதிங் ஐ டு ஒன்லி ஃபார் யூ. உம்முடைய நாமத்திற்காக செய்கிறேன். இந்த வாரத்தில் ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் த மினிஸ்ட்ரி. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நான் எதை ஆகியும் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபி. பிடரை கடினப்படுத்தாது. வளைந்து கொண்டு இசைந்து கொண்டு. தேங்க்யூ ஜீசஸ். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவ கிருபை இறங்கி வருகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவ கிருபை இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ராஜா, கிருபை உண்டாகட்டும் ராஜா, பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆவியானவர் செம்மையை ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இடைப்படுவீராக. மாட்சிமை உண்டாகட்டும். உண்மையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்குவதாக. பொல்லாத சாத்தானே, பிரிவினை ஆவியே, உலகத்தின் சாபத்தின் ஆவியே, காயினின் ஆவியே, இயேசுவின் நாமத்தின் பிள்ளைகளை தொடாதபடி இவனை எரித்து சாம்பலாக்குகிறேன். ஐ டெலிவர் மை பீப்புள் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால் பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பார்க்கிற வாலிபர்கள் தேவ கிருபை, கேட்கிற பிள்ளைகள் தேவ கிருபை. தேவரி ஒவ்வொருவர் மேலும் கீழ்ப்படிதலை கொடுப்பீராக. இசைந்து எல்லா ஊழியத்திலும் கலந்து கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணிப்பை தாரும், பரிசுத்தத்தை தாரும், கிருபையை தாரும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய ஆவியானவர் நடத்துவதை நாங்கள் காணும்படி கிருபை தருவீராக. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வீரல், ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய மகிமை, ஒவ்வொருவர் மேலும் தேவராஜ்யம் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தடை செய்வதற்கு சாத்தான் பண்ணின எல்லா முயற்சிகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து எரிந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே மகிமைப்படுவீராக. இந்த வாரத்தில் தேவனால் அருளப்படுகிற அருமையான நன்மைகளை, உம்முடைய திட்டங்களை, உம்முடைய கிருபைகளை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. தாழ்த்துகிறோம், பணிகிறோம், சாட்சியாய் மாற்றும். எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இதனை கிரியை செய்தெல்லாம் சாத்தனை கத்த வெட்கப்படுத்தி நீர் மகிமைப்படுவீராக. அங்கீகரித்தருளும், ஆசீர்வதி. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் அனைவரோடும் நம்ம இருக்கிற அனைவரோடும் தேவ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் அவரை காணும் வரை தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லும். தேவரே ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரமெனோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you all.